உங்கள் சக்னா உற்பத்தி தொழிலில் உங்களுக்கு தேவைப்படும் வெவ்வேறு நபர்களைப் பற்றி அறிந்து கொள்வோம். அவர்களின் பாத்திரங்களை புரிந்துகொள்வது உங்கள் வணிகத்தை புத்திசாலித்தனமாக வளர்க்க உதவும். பணியமர்த்தல் உத்தியையும் நாங்கள் விவாதிப்போம். பணியமர்த்தல் செயல்முறையை எவ்வாறு படிப்படியாக அகற்றுவது, இதனால் உங்கள் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் மற்றும் நீங்கள் விரைவாக லாபத்தை அடைவீர்கள். தொழிற்சாலை மற்றும் இயந்திரங்களின் தளவமைப்புடன் தொடங்குவோம். சரியாக வேலையாட்கள் எங்கு தேவைப்படுகிறார்கள் என்பதை பார்க்கவும். முதலில் மெஷின் ஆபரேட்டர்கள். அவர்கள் இயந்திரங்களை இயக்குகிறார்கள். இரண்டாவது பேக்கேஜிங் மற்றும் பணியாளர்கள். அவர்கள் பேக்கேஜிங், லேபிளிங் மற்றும் ஏற்றுமதிக்கான பொருட்களை தயாரிக்கிறார்கள். மூன்றாவது துப்புரவு பராமரிப்பு தொழிலாளி. உற்பத்தி பகுதியை சுத்தமாக வைத்திருப்பவர் மற்றும் சிறிய பராமரிப்பு பணிகளை செய்பவர். காலப்போக்கில் உற்பத்தி மேலாளர் தேவைப்படலாம். அவர் உற்பத்தியை மேற்பார்வையிடுவார், தரமான தரங்களை உறுதிப்படுத்துவார் மற்றும் பணியாளர்களை நிர்வகிக்கிறார். தயாரிப்புகள் தரமான தரநிலைகள் மற்றும் ஒழுங்குமுறை தேவைகளை பூர்த்தி செய்வதை உறுதிப்படுத்த தரக்கட்டுப்பாட்டு ஆய்வாளரின் தேவையும் இருக்கும். கடைசியாக செயல்பாடுகள் அதிகரிக்கும் போது நிதி, ஊதியம் மற்றும் புத்தக பராமரிப்பு ஆகியவற்றை நிர்வகிக்க ஒரு கணக்காளர், புத்தக காப்பாளர் தேவைப்படுவார். இப்போது இந்த நபர்களை உங்கள் வணிகத்தில் 3 ஆண்டுகளில் எவ்வாறு கொண்டு வருவது என்று பார்ப்போம். முதலாம் ஆண்டில் குடும்பத்துடன் தொடங்குங்கள். இயந்திரத்தை இயக்குதல், பேக்கேஜிங் செய்தல், லேபிளிங் செய்தல் மற்றும் தொழிலாளர் பராமரிப்பு பணிகளுக்கு குடும்ப உதவியை பயன்படுத்தவும். இது பணத்தை மிச்சப்படுத்துகிறது மற்றும் கற்றுக்கொள்ள உதவுகிறது. 2 அல்லது 3ஆம் ஆண்டில் வெளி ஊழியர்களை பெறுவது பற்றி நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் 100% திறனை அடைந்தவுடன் 2 அல்லது 3ஆம் ஆண்டில் தரக்கட்டுப்பாட்டு ஆய்வுக்கு ஒருவரை நியமிக்கவும். 3ஆம் ஆண்டில் விரிவுபடுத்தி நிபுணத்துவம் பெறுங்கள். உங்கள் வணிகம் பெரியதாக இருக்கும்போது அதிகமான இயந்திர ஆபரேட்டர்கள் மற்றும் அதிகமான பேக்கேஜிங் மற்றும் லேபிளிங் பணியாளர்களை நியமிக்கவும். ஒரு தயாரிப்பு மேலாளர் மற்றும் கணக்காளர் புத்தக காப்பாளரையும் நியமிக்கவும். ஒவ்வொரு பங்கையும் புரிந்துகொண்டு மெதுவாக ஆட்களைச் சேர்ப்பதன் மூலம் உங்கள் வணிகத்தை புத்திசாலித்தனமாகவும் வெற்றிகரமாகவும் வளர்க்கலாம். உங்கள் வணிக பயணத்தில் அனைத்து நல்வாழ்த்துக்களும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. வியாபார் பயிற்சியாளர் சேனலை விரும்பவும், பகிர்ந்து கொள்ளவும், சந்தா செலுத்தவும்.